மாணவர்களே, இந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் மரியாதையுடனும் பணிவன்புடனும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்டாங்கடா டே, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், முகரம்னா லீவ் விடுறீங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா டே? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. பாரண்டு வருதுங்கடா. யாருக்கு? உனக்கு தெரியும். வேலண்டைன்ங்கிற சாமியார் தான் முதல்ல காதலர் தினத்துக்காக பச்சை கொடியை காட்டினார். அதனாலதான் அவர் நினைவா நாமெல்லாம் இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போடுறோம். ஒரு பொண்ணு இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யாரும் இன்னும் லவ் பண்ணல, இனிமே லவ் பண்றத பத்தி ஆட்சேபனையும் இல்ல, என்ன யாரும் ட்ரை பண்ணலாம், லவ்வலாம், அப்ரோச் பண்ணலாம்னு அர்த்தம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன யாரும் அப்ரோச் பண்ண விரும்பினா நான் அப்படி ஓரம் கட்டி நிப்பேன், நீங்க லைன் கட்டி வாங்க. சைலன்ஸ். நிர்வாகத்துக்கு நாம தொந்தரவு கொடுக்க கூடாது. எங்க உங்க மனசுல நீங்க இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த காதலை எல்லாம் அவுத்து விடுங்க. அது பாட்டுக்கு சுதந்திரமா மேட்டுமே. Come on, start. கொஞ்ச நஞ்ச படிக்கிற பசங்களே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கெடு தொலைங்கடா. அப்போடா எப்பறா என் ஸ்பீச் நீ பேசுனத கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போயா. நான் போய் என் உடுப்பியை பார்த்து வந்தேன். ஹோட்டலுக்கா? உடுப்பினா இங்கிலீஷ்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அர்த்தம். டென்ஷன் ஆவாதீங்கடா, டென்ஷன் ஆவாதீங்க. நாம அவனுக்கு கத்து கொடுப்போம்டா அவனுக்கு. டேய், அது உடுப்பிலடா, உட்பி. உடுப்பி. நான் சொல்லல. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். முருகலா 2 மசாலா தோசை. வாயில கெட்டி வச்சு தேய்க்க. ஹலோ வசந்த், நான் பிரியா பேசுறேன். எங்க இருக்கீங்க? காலேஜ் தான். பக்கத்துல அண்ணா இருக்காரா? இல்லங்க, தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. நீங்க கொடுத்த பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்களா? என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு திடீர்னு போன்லாம் பண்றீங்க. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நான் உங்களை தனியா மீட் பண்ணி பேசணும். எங்க வரணும்? என்ன நீங்க வர சொல்லிட்டு மியூசியத்துல காத்துட்டு இருந்தீங்கல்ல, அதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். 5:30 வந்துருங்க. கண்டிப்பா வரணும். ஏய் வசங்க, வா போலாம். எங்கடா? எங்கன்னு சொன்னதான் வருவியா? ஸ்பென்சர் வரைக்கும் போனோம் வா. எனக்கு 5:30 ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குடா. 5:30 வரலாம் வாடா. ஏய் சீக்கிரம் போடுறா. அதுல பார்த்து ஊத்து. எவ்வளோப்பா? 2:1. சரி, எவன்டா அவன்? ஆட்டோ நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. ஏய், என்ன சொன்ன? சுத்தரியா? அதான் சாரி சொன்னல. கையறா மேலடா கையில. ஒடிக்கு. ஏய், என்ன என்னடா? ரொம்ப எகிற. மச்சான் நீங்க. உனக்கு மரியாதை. சகா. உண்மை இல்ல. இல்ல மச்சான். சகா. விடு மச்சான். ஏய், சகா. டேய். யாரா நீ? எப்ப பார்த்தாலும் இவனை மோதிட்டு இருக்க? ஹலோ பிரதர், நீ உன் ஃப்ரெண்டு தானே? நான் யாருன்னு அவன்கிட்ட கேள். கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என்று காத்திருக்கிறது. உனக்காக காத்துட்டு இருக்கப்போ நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. டேய், யாரா அவன்? அங்க இங்க எங்க பார்த்தா நம்மளோட மோதிட்டு இருக்கான். உனக்காக தான் சும்மா விட்டுச்சு. சொல்ற, எனக்கு தெரிஞ்சாவணும். அவ யாருன்னு தெரிஞ்சாவணும். நம்பிக்கை துரோகிடா. கூடவே இருந்து ஈரத்துணி போட்டு கழுத்தறுத்து போனவன். என் குடும்பத்தை நடத்தர கொண்டு வந்த கொலகார பாவிடாம. ஹாய் சங்கர். ஹாய்டா. என்னோட சான்ஸ். ஹாய்டா. காஃபி ஃபார் யூ. யா. உங்களுக்கு காஃபியா? எனக்கு ஒண்ணு. உனக்கு? ஏய் 5 காஃபி சொல்லு. 5 இல்ல 6 காஃபி. நானும் குடிப்பேன். பசிக்கு பாருங்க. எப்படி எல்லாம் பாருங்க. வேண்டாங்க. பரிமாறிட்டு இருக்கேன்ல.
போதும் போதும் வைடி ஐயோ அம்மா இங்க பாரு. பெரிய கம்பு சூத்திர வேலை ஐயோ இப்படி தலையில பாதி அரிஞ்ச காயா வரும். பேசாம இருக்குமா இத கொஞ்சம் பிடி. அப்பாடா. சூப்பர் அண்ணா அண்ணா காமியா. அடடா செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாரு. ஆஹா அண்ணா சங்கர் சரி பாரு பாரு பாரு. ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ. முதல்ல அவளுக்கு காட்டு. என்ன அவளுக்கு காட்டுறது? இந்தப்பா. கட்டிக்க போறவர அக்கா பக்கம் சரி, வரமா? காட்டு. குடு. நீ பாருக்கா. எப்படி எப்படி என் சாந்தி மாக்கா நான் பெங்களூர்ல இருந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்த சூப்பர் மாப்பிள. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்டா இருக்கார்ல. நல்லா பாத்துக்கோ. பாத்திரியா? ரொம்ப பாக்காத. மிச்சத கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? ஏய் ஓகே நான் வாய் திறந்து சொல்றேன். பிடிச்சிருக்கு. ஏய் சாத்தி ஏய் நீ பாத்து சொல்றா. நீ சொன்னா நான் சொன்ன மாதிரிடா. பாரு. சாந்திக்கு இவரோட ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டாரு. கேட்டியா? என் ஃப்ரெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் பார். என்னடி இல்ல? பசங்களுக்கு இங்க ஸ்கூல் நின்னுட்டு பக்கம். இருக்கீங்க. டிபன் சாப்பிட்டீங்கல்ல? இது கொண்டு போய் மச்சான் கொடுங்க. வந்து சரி ரொம்ப மேக்கப் போடுவேனா? எங்க அக்கா ஏற்கனவே அழகுதான். சீக்கிரம் அனுப்பி வைங்க. அம்மா நலங்குக்கு நேரம் ஆச்சு. பொண்ணு ரெடியா தான் இருக்கா. கூட்டிட்டு வரேன். சாந்தி 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 எங்க போயிட்டா இவ? அக்கா ரெடியா? அம்மா பிரியா சாந்தியை காணோம். லெட்டர் எழுதி வச்சிட்டீங்க போட்டம்மா. முகூர்த்தம் வந்து கரெக்டா இருக்கணும். சங்கர் சாந்தியை காணும்பா. என்னமா சொல்றீங்க? என்னது? பொண்ணு ஓடி போச்சா? என்னமா சொல்றீங்க? ஏமா எங்கம்மா உங்க பொண்ணு? இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்கிறா. வந்துருவா. ஏமா மறைக்கிறீங்க? அவதான் யாருக்கிட்ட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்கல்ல. ஐயோ என்னங்க நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுப்பா. பொறுமையாவா? இதை விட பொறுமையா எங்களால இருக்க முடியாதுமா. ஓடுகாலி குடும்பத்தை பொண்ணு எடுக்க வந்தோம் பாரு. புரியுது சார் நான் சொல்றது. ஓடுகாலி பொண்ணை கொண்டாந்து என் பையன் கட்ட பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க. அங்க யார் இருக்காங்க? இங்க 2 ஏடம். விஷயத்த சொல்லு. இந்த நக்கல்லாம் வேண்டாம். தியேட்டர்ல ஒரே கலாட்டாவா இருக்கு. 2 பிசி அனுப்பி வை. சரி சரி. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்? என் பொண்ணை காணும் சார். கை கோயந்தியா? இல்லைங்க 21 வயசு ஆகுது. ஓஹோ, கல்யாணம் ஆகிற வயசா? ஆமாங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா காணாம போயிட்டா. என்ன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்? கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? கழுத்துல மாலையை போட்டு கையில பழத்தை கொடுத்து பல்லாண்டுக்கு அமுச்சு விடணும். ஆமா, பொண்ணு பேரு என்ன? சாந்தி. சாந்தியா? இந்த கேஸ்ல தேனாம்பட்டி சாந்தி இருக்குது, அதுவா பாரு. சார் என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஓடின பொண்ணும் உள்ளகிற பொண்ணும் ஒண்ணுதான். இது பாருங்க, தயவு செஞ்சு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி ஏய், ரூல்ஸ் பேசுறியா? சார் யாரு? ஓடுகாலிக்கு அண்ணனா? ஒண்ணு பண்ணு, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உன் தங்க அங்க அடையாளங்கள்லாம் டீட்டெயிலா எழுதி கொடு. அப்புறம் யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அதையும் எழுதி கொடு. போடா போடா, பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதுல போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் பேச வந்துட்டான். ஏமா மழையில் நினைறீங்க? ஓரமா இல்லைங்க, நான் ஆட்டோ கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாக்கலாம். ஆட்டோ ஆட்டோ வாங்க வாங்க, நிக்கிறான். சச்சி, சாத்தி காணும்டா, போயிட்டாடா. கல்யாண மண்டபத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா ஏறி இறங்கி தேடாத இடம்.
4 ரைட்டு என் வாழ்க்கைய நானே தீர்மானிச்சுக்கிட்டேன். மனுஷனாடா மனுஷனாடா நீ ப்பு. ஏண்டா எங்க வீட்டு உப்பத்திட்டு எங்க வீட்டுக்கு தீய வச்சிட்டியாடா நமக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி இவளுக்கு தருமா பண்ணி சொல்லு. நீ செத்துட்டடி நீ செத்துட்ட அவன் துரோகிடா கூடவே இருந்திய எவ்வளவு குத்திய தங்கச்சி எங்கிட்ட பிரிச்சுட்டு போன பாஸ் அன்னைக்கு எங்க அம்மா கதறின கதறல் இந்த ஊர் முன்னால நாங்க பட்ட அவமானம் அந்த ரணால என் மனசை விட்டு போகல இன்னும் அப்படி இருக்கு. நானும் எங்க அம்மாவை அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அதனால தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்னால எங்க அம்மா பயப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க. ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறோம்? எது கூட்டு போறோம்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் தான் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சு பழகுன்றதுனால தானே. உயிருக்கு உயிரா பழகுறவங்க ஏமாத்த போதாண்டா மனுஷ பிறகு மேல இருக்கிற மரியாதையா போயிடுது. இப்படி கேவலமா ஒருத்தனை பார்க்கும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப சொல்றான் அவன் துரோகியா இல்லையா? ராஜு இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ என்ன பிளேட் கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டான். பிளேட்டு நண்டா? ஐயோ சரி அப்படியே வச்சு தொலை. டேய் ஏண்டா டேய், இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கொண்டு நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்டு ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கையில உட்காந்துட்டியாரா? 1972. உன் பிளாஷ்பேக் கேட்கல எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைறீங்க. அட அத விடுறா. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே. அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்கா? என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம் சொல்றா. டேய் ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா. டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க. பார்வதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பார்வதி. ஓ பரிமளா. ஏய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய். கேவலமான குரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாந்திங்கிறவங்க எந்த வார்டுல இருக்காங்க? ஓ ஆட்டோக்கார சம்சாரமா? ஆமா. 5ஆம் நம்பர் பெட்ல இருக்கு. இடது பக்கம் திரும்பி போமா. Thank you. அக்கா அக்கா எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா.
இவளை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரி இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுங்கா. தெரிஞ்சிருந்தும் என்ன வந்து பார்க்கணும்னு தோணல. நான் செத்தா கூட என்ன வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாத்தியா, அவங்க எல்லாரையும் அவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு எல்லாரும் இருந்தோம் இப்படி அனாதையா கிடக்குற. இவ பிறந்த நேரம் நாம எல்லாம் நிச்சயமா ஒன்னா சேருவோம். ஓ தேங்க்யூ. ஆஹா, காஃபி சூப்பரா இருக்கு. ஐயோ, அது காஃபி இல்ல, டீ. நான் போட்டது. டீயா? ஓ, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீயா? இல்ல, இதான் டீ காஃபி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் பேபிக்கு இவ்வளவு பிஸிலையும் இந்த அண்ணனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க டைம் இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? அவகிட்ட இருக்கிற எந்த டேலண்டையும் ஒத்துக்க மாட்டியே. இப்பெல்லாம் என்னை விட பிரமாதமா சமைக்கிறா தெரியுமா? அது சரி, எந்த அம்மா தன் பொண்ணுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. போதும் போதும் பிரியா புராணம். எனக்கு மெக்கானிக் ஷெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா வசந்த் வருவான், அவனுக்கு டிஃபன் கொடுத்து உட்கார வைங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சங்கர், சங்கர், வாப்பா, உள்ள வா. என்ன அங்கே நின்னுட்ட? உள்ள வா. சங்கர் இல்லையாமா? பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிருக்கான். நீ உள்ள வந்து டிஃபன் சாப்பிடுப்பா, இப்ப வந்துருவான். வாப்பா. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் டிரைவிங்ல காத்துட்டு இருக்கான். நாங்க வெயிட் பண்றேன். சங்கர் வந்து வர சொல்லிடுறீங்களா? சரி. தேங்க்யூ. நீ இன்னும் கிளாஸுக்கு போல? இல்லம்மா, இதோ போறேன்.